திருத்தணி में जाया திருத்தணி சூரஜ். திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க திருத்தணி ரயில்வே நிலையம் சரியா டிசம்பர் 26, 2025 ஈவினிங்லேருந்து ஒரு பர்டிகுலர் வீடியோ சோசியல் மீடியா ஃபுல்லாக பரபரப்பாக பகிரப்பட்டுட்டு வருது. ரயில் நிலையம் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்க பட்டப்பகல் சிசிடிவி கேமரா, போலீஸ் பாதுகாப்புன்னு இப்படி பாதுகாப்பு வழிமுறைகளால் நிறைஞ்ச ஒரு இடம். அங்கே அதுவும் பட்டப்பகலில் ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு. இதில் ஆச்சரியம் தர விஷயம் என்னன்னா, அந்த கொடூரமான சம்பவத்தை பண்ணது 17 வயசு நிரம்பிய 4 சிறுவர்கள். ஸோ அவனுங்க எப்படி அதை பண்ணானுங்க, ஏன் அதை பண்ணணும், விசாரணைக்கு அப்புறம் வந்த நிறைய திடுக்கிடும் உண்மைகளை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. திருத்தணி ரயில்வே நிலையம் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு மக்கள் நடமாட்டமே இல்லாத ரயில் நிலையம் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ஓரளவுக்கு இம்பார்ட்டண்டான ரயில்வே ஸ்டேஷன் தான் இந்த திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன். அதுக்கு பக்கத்திலேயே, அதுக்கு ரொம்பவும் அருகிலேயே ரயில்வே குடியிருப்பு மையம், அதாவது ரயில்வே குவார்டர்ஸ் இருக்கும். சரியா டிசம்பர் 27 காலை வேளையில் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் அவங்களோட சராசரியாக அவங்க தினசரி பார்க்கக்கூடிய வேலைக்காக திருத்தணி ரயில் நிலையத்தை நோக்கி நடந்து போகிறாங்க. ஆனால் அவங்க அப்படி நடந்து போகும்போது தான் ஒரு கோரமான விஷயத்தை பார்க்குறாங்க. ரோட்டில் ஒரு இளைஞர் சரமாரியாக வெட்டப்பட்டு இரத்த வெள்ளத்தில் மிதந்து கிடக்கிறத பார்க்குறாங்க. ஸோ உடனே அவங்க திருத்தணி காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸும் உடனே வந்து இந்த இளைஞரை பார்க்குறாங்க. இவர் யார், எங்கேருந்து வராரு, யார் இவங்களை கொலை பண்ணா அப்படின்லாம் எதையும் பார்க்குறதுக்கு அப்போ அவங்களுக்கு நேரம் இருக்காது இல்லையா. ஸோ முதல்ல அவரை மீட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. இதுவரை நடந்ததெல்லாம் சாதாரணமாக இருக்க மாதிரி தோணும், ஆனால் விஷயமே இன்னமே தான் இருக்குது. இது சாதாரணமான ஒரு வழக்கு இல்லை, நாட்டோட பாதுகாப்புக்கே கேள்விக்குறி தர மாதிரியான வழக்கு. அப்படிங்கிறதுனால போலீஸ் ரொம்பவுமே தீவிரமாக விசாரணையை தொடங்குறாங்க. ஆனால் அவங்க அப்படி விசாரணையை தொடங்கினாலும் பெருசாக துப்பு எதுவுமே கிடைக்கல. அவரை பற்றின தகவல் அங்கே பக்கத்தில் இருந்த பகுதி மக்கள் யாருக்குமே தெரிய வரல. இப்படி விசாரணை போயிட்டு இருக்கப்போ போலீஸ் யதார்த்தமாக ஒரு ரீல்ஸை பார்க்குறாங்க. அந்த ரீல்ஸில் ஒரு இளைஞரை சுற்றி 4 சின்ன பசங்க சரமாரியாக வெட்டுற மாதிரியும் அவர் ரத்தத்தில் மிதந்திருக்க மாதிரியும் இருந்தது. அந்த இளைஞரும் எவ்வளவோ கெஞ்சினார், என்னை விச்சுங்கன்னு. ஆனால் அவனுங்க கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் தொடர்ந்து வெட்டிக்கிட்டே இருக்க மாதிரி இருந்தது. அந்த ரீல்ஸை நல்லா கவனமாக ஆழ்ந்து பார்க்கும்போது தான் போலீஸ் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ரீல்ஸில் நம்ம பார்க்குற நபரும் திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம மீட்ட ஒரு நபரும் ரெண்டுமே ஒருத்தர் தான் அப்படிங்கிறது. மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரை சேர்ந்த 38 வயது மதிக்கத்தக்க இளைஞர் தான் சூரஜ். பிழைப்பு தேடி தமிழகத்துக்கு வர இவர் சென்னையில் கிடைச்ச வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்படி ஒரு நாள் வேலைக்காக சென்னையிலேருந்து திருத்தணி வந்தப்போ தான் இவர் கொலை செய்யப்பட்டிருக்காருன்னு போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. எஸ், அந்த ரீல்ஸில் இருந்த அதே நபர் தான் இந்த சூரஜ். ஆனால் இந்த வழக்கில் காவல்துறைக்கு ஒரே ஒரு லாஜிக் மட்டும் பிடிபடவே இல்லை. ஏன்னா எந்த ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸும் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவரோ வடமாநில இளைஞர். இந்த பசங்களுக்கு முன்ன பின்ன அவரை தெரிஞ்சிருக்க கூட வாய்ப்பில்லை. அப்படி இருக்கப்போ இவங்க ஏன் கொலை பண்ணணும், அதுவும் இல்லாமல் ஏன் இவ்வளோ ஒரு கொடூரமாக பொது இடத்துல வச்சு இப்படி கொலை பண்ணணும் அப்படிங்கிறது புரியவே இல்லை. இதுக்கான விடையை நம்ம கண்டுபிடிக்கணும்னா அந்த 4 பசங்களை முதல்ல பிடிச்சாதான் சரியாக வரும்னு போலீஸ் முடிவும் பண்ணுறாங்க. அந்த ரீல்ஸை வச்சு அதில் இருக்க அடையாளங்களை வச்சு அந்த 4 பேரையும் தேடி கண்டுபிடிக்கவும் செய்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த 4 பேர்கிட்டையும் விசாரித்ததுக்கப்புறம் தான் வழக்கோட முற்றிலும் மாறுபட்ட கோணமே புரிஞ்சுது. ஆமாம், ஏன்னா இந்த கொலை நடந்தது நாம் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண பகையினால் கிடையாது. இந்த ஒட்டுமொத்த சமூகமும் ஏதோ ஒரு தப்பான பாதையை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நமக்கு ஆழமாக சொல்கிற காரணமாக தான் இருக்குங்கிறத விசாரணையோட முடிவு நமக்கு சொல்லுது. டிசம்பர் 26 சென்னையிலேருந்து திருத்தணி வரக்கூடிய ட்ரெயினில் சூரஜ் ஏறுறாரு. வழியில் திருவாலங்காடு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனில் ஒரு 17 வயசான 4 சிறுவர்கள் ஏறுறாங்க. அவங்க ஒன்றும் கையில் வச்சிருக்க மாதிரியோ எது மாதிரியுமே தெரியாது அவங்கள பார்த்தா. ஸோ அப்படி தான் அந்த ட்ரெயின்லே ஏறுறாங்க அவங்களும். சூரஜ் பயணம் பண்ணிகிட்ருக்க அதே ரயில் பெட்டியில் இந்த பசங்களும் ஏறுறாங்க. அப்படி ஏறுற அவங்க நிதானமாக தான் இருந்தாங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. ஃபுல் கஞ்சா போதையில் இருந்திருக்கானுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அவனுங்க ட்ரெஸ்ஸில் மறைச்சி வச்சுருந்த பட்டாகத்தையும் வெளியே எடுக்கிறாங்க. அப்படி வெளியே எடுத்து ரயிலில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்க ஒவ்வொருத்தரையாக மிரட்டுற மாதிரி
கானா சாங்கை போட்டுட்டு கத்தியை வச்சு மிரட்டிட்டும் இருக்கானுங்க. ஒருத்தன் வீடியோ எடுக்க ஒருத்தன் மிரட்டன்னு அவங்க அட்டூழியம் எல்லார்கிட்டையுமே கண்டினியூ ஆகுது. இப்படியே அவங்க பண்ணிட்டு இருக்கப்போ தான் ரெயிலில் தனியாக ட்ராவல் பண்ணுற சூரஜ் கிட்டையும் போகிறானுங்க. அவர்கிட்டையும் போய் அதே மாதிரியே பண்ணுறானுங்க. கானா சாங்கை காமிச்சு மிரட்டி அவரை கேலி பண்ணிட்டு இருக்கானுங்க. அவருமே அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருப்பார் இல்லையா, ஸோ அதே மாதிரி அவருமே ரியாக்ட் பண்ணுறாரு. அப்படி அவர் பண்ணிட்டு இருக்க போய் கரெக்டாக திருத்தணி ஸ்டேஷனும் வந்துடுது. அவர் இறங்க வேண்டிய இடம் வந்ததுனால இறங்கிடுறாரு. உடனே இந்த 4 பசங்களுமே இவர் பின் தொடர்ந்து போய் பின்னாடியே போகிறாங்க. இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம சொன்ன மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க ரயில்வே குடியிருப்பு பகுதிக்கு சூரஜ் போன உடனே இந்த பசங்களும் பின்னாடியே போய் ஒரு மறைவான இடத்துல அவரை பிடிச்சிடுறானுங்க. அந்த 4 பேரில் ஒருத்தன் மட்டும் ஃபோனில் வீடியோ எடுக்க போகிறான். மற்ற 3 பேரும் அவனுங்க கையில் வச்சிருந்த பட்டாக்கத்தி, பக்கத்தில் கடந்த மரக்கட்டைன்னு எதெல்லாம் கிடைக்குதோ அதை வச்சு அந்த சூரஜை கண்ணா பின்னான்னு தாக்குறாங்க. அவரும் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாரு, என்னை விச்சுங்கன்னு. ஆனால் கொஞ்சம் கூட ஈவி இறக்கமே இல்லாமல் அவர் சொல்கிறதை காதில் வாங்காமல் அடுத்து என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் கூட இல்லாமல் கொடூரமாக அவரை வெட்டி சாக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவர் துடிச்சிட்டு இருக்கப்போ இதுக்கு மேலே இங்கே நின்னா சரியாக வராது அப்படின்னு அவரை அதே இடத்துல விட்டுட்டு ஓடவும் செய்கிறானுங்க. இங்கே அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்கப்போ தான் அங்கே பக்கத்தில் வசிக்கிற மக்கள் நடந்து வரப்போ இவரை பார்த்து போலீஸில் சொல்லியிருக்காங்க. இப்போ சூரஜ் சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காரு. இந்த பசங்களை பற்றி அந்த லோக்கல் பீப்புள் கிட்ட விசாரிக்கும் போது இவனுங்க ஏரியாலையும் இந்த மாதிரி தான் நடந்துப்பானுங்க, எப்போவுமே இந்த மாதிரி கானா சாங்ஸை போட்டுட்டு மிரட்டிட்டு இருக்குது, இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டுட்டு இருப்பானுங்க அப்படின்ற மாதிரியான உண்மைகள் தெரிய வந்திருக்கு. அதுவும் இந்த பசங்க திருத்தணி, அரக்கோணம், திருவாலங்காடுன்னு அந்த லோக்கல் ஏரியாவை சேர்ந்த பசங்க தான் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. விசாரணைக்கு அப்புறம் போலீஸுமே இந்த 4 பேரையும் கோர்ட்டில் ஒப்படைக்கிறாங்க. இந்த 4 பேரில் ஒருத்தன் மட்டும் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறதுனால நீதிபதி அவரோட சொந்த பிணையில் எடுத்து அந்த ஒருத்தனை அவங்க அம்மா அப்பாட்ட ஒப்படைச்சிடுறாரு. மற்ற 3 பேரையுமே சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்துடுறாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொடூரமான வேலை பார்க்குறவங்க, கொடூரமான சம்பவம் பண்ணவங்கலாம் சிறுவர்கள்னு சொல்கிறதே தப்பு அப்படிங்கிற மாதிரி மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களை வெறுமனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் மட்டும் போடுறது இல்லாமல் தண்டனைகள் கடுமையாக்கப்படணும். அப்போ தான் இந்த மாதிரி கொடூரமான சம்பவங்கள் நடக்காமல் பின்னால் நம்ம காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரியான பரவலான கருத்து வராமல் இல்லை. ஏன்னா நமக்கு இன்னும் 18 வயசு ஆகலை, நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு தண்டனைகள் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற எண்ணமே இன்னும் நிறைய குற்றங்கள் பண்ண அவங்கள தோணும் அப்படிங்கிறது சரியான ஒரு பார்வை. அப்படியே இந்த கேஸை இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோன்னா 17 வயசு பசங்களுக்கு அவ்வளோ சுலபமாக எப்படி பட்டாக்கத்தி கிடச்சிது? ஆமாம், அவங்க கஞ்சா போதையில் இருந்தாங்க தான். ஆனால் அவங்க கைகளுக்கு அந்த கஞ்சாவை கொண்டு போய் சேர்த்தது யாரு? அந்த அளவுக்கு அப்போ கஞ்சா தமிழகத்தில் புழங்கிட்டு இருக்கா அப்படின்னும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இப்படி சட்டத்து மேலேயும் பாதுகாப்பு மேலேயும் மட்டுமே கேள்விக்குறி வச்சு காவல்துறை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், நீதித்துறை இன்னும் கொஞ்சம் செயல்படணும் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிட்டு மக்கள் இதுக்கு காரணமே இல்லை அப்படின்னு நம்மளால கண்டிப்பாக கடந்து வர முடியாது. அப்படி நம்ம வெறுமனே கடந்து போனோம்னா இந்த கேஸ் முடிஞ்சிடும், இந்த 3 பேர் தண்டிக்கப்பட்டுருவாங்க. ஆனால் அடுத்து நம்ம வீட்டில் இருக்க நம்ம பசங்க இதை பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி வேற யாருக்குமே நடக்காது அப்படிங்கிற உறுதியை நம்மளால கொடுக்க முடியுமா? ஏன்னா இதுக்கு மக்களாகிய நாமும் காரணம் இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? இந்த கொலைக்கு முக்கியமான காரணமே அந்த பசங்க கஞ்சா போதையில இருந்தது தான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது தவறு. அதுக்கு மேலேயும் ஒரு காரணம் இருக்கு, அதுதான் ரீல்ஸ் போதை. ஏன்னா ஒரு மனுஷன் ரத்த வெள்ளத்துல துடிச்சிட்டு இருக்கான், அதை பார்த்தும் அவன் ரீல்ஸ் எடுக்கிறான்னா அந்த ரீல்ஸுக்கு அவன் எவ்வளவு தூரம் அடிக்ட் ஆயிருக்கணும். அவன் அந்த வீடியோவை எடுத்து என்ன அவன் மட்டுமா வச்சுக்க போறான், அதை எல்லாரும் பார்க்கக்கூடிய இன்ஸ்டா மாதிரியான காமன் பிளாட்ஃபார்ம்ல ரீலா போடுறான். அந்த லோக்கல் பீப்புள் சொன்ன மாதிரி வச்சு பார்த்தோன்னா அவன் ஒன்றும் இன்னைக்கு நேற்று பண்ணல, ரொம்ப நாளாவே இதை இன்ஸ்டாகிராம்ல போட்டுட்டு தான் இருக்கான். ஸோ அவன் இந்த மாதிரி பண்றதையும் நம்மள சில பேர் தானே ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவனுக்கு ஊக்கப்படுத்தினதே நாம தானே. எத்தனையோ நல்ல கண்டென்ட்ஸை நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. பட் அதுக்கெல்லாம் நம்ம கொடுக்காத சப்போர்ட்டை இந்த மாதிரி நாட் ஒன்லி திஸ், இது மாதிரி எவ்வளவோ ஆகாத விஷயங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு தானே இருக்கோம். இங்கே குற்றம் பண்ணவங்க தண்டிக்கப்படணும், நீதி எப்போதுமே நிலைநாட்டப்படணுங்கிறதுல யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதை காவல்துறையும் நீதித்துறையும் மட்டும் செயல்படுத்த முடியாது. மக்கள் மாறலன்னா இங்கே எதுவும் மாறாது.